குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. சிம்ரான் வந்து லண்டன்ல கமலேஷ் அவங்கிட்ட சொன்னது இல்லை, ஏன்னா சொன்னா திமிர் அதிகமாயிடும். அதனால தனியா நானும் கமலேஷ் தனியா ஆடியன்ஸ் தெரியாம பார்த்தோம். இன்னும் க்ரௌட் இன்னும் என்ஜாய் ஸ்டார்ட் ஃபுல்லா பாடிட்டு இருக்கும் போது ராட்சசி படத்துல இருந்து டைரக்டர் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. போட்டோ என்னவோ ஜோதிகா மேம் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஓகே சொல்லிட்டோன்னே ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். மேம் டான்ஸ் ஆனது அந்த டே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மேம் டான்ஸை பார்த்துட்டே ரொம்ப ஜாலியாக. இந்த பொம்மை சேனல் அந்த கிரிக்கெட் சேனல். அவரு நான் ஆர்சிபி ஃபேன், அவன் சிஎஸ்கே ஃபேன். அதனால அவங்க நடிப்பான், அப்படியே ஆக்டிங் பண்ணுவான். அங்கே எப்படி ஆக்டிங் பண்றோன்னா வீட்லயும் அதே மாதிரி நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் அவங்கள எப்படி பேசுவாங்க? ரொம்ப சூப்பராக பண்ணுற என் பையனுக்கும் சான்ஸ் தான் சொல்லு அப்படின்றாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பா நடிக்க விடலாம். இதுல தப்பு ஒண்ணுமே கிடையாது. படிப்பு தான் மட்டும் இல்லை. சார் விஜய் விட்டா படிப்பு எப்படி இதுவாயிடும் சொல்லுவாங்க. நான் சொன்ன படிப்பு ஃபேமிலியே ரன் பண்றான். அதனால 2 lakhs வின் பண்ணது அப்போதான் நான் தாலி சரடு வாங்கினேன். நாங்கள் கஷ்டமா தான் இருந்தோம். அந்த பேமெண்ட் வந்துதான் நாங்க கொஞ்சம் எங்க வாழ்க்கையே மாறுச்சுன்னா ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ராக் ஸ்டார் கமலேஷ் அண்ட் அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரம். முள்ளி தான் பயங்கரமா பேசப்படுறாங்க. எப்படி ஃபீலா இருக்கு சார் உங்களுக்கு? ரொம்ப ஃபீலுங்க. நான் மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி பண்ணேன். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பேசுகிறாங்க. அதுவும் சிம்ரான் லண்டனில் கமலேஷ் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு போது அது என்னால் அதுலேருந்து கேரளாலேருந்து வர கால் பண்ணுறாங்க, தெலுங்குலேருந்து நிறைய பேர். சார் கமலேஷ் பேசணும் அந்த மாரி படம் அதுமாரி நல்லா இந்த படம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தனியாக நானும் கமலேஷ் தனியாக ஆடியன்ஸ் தெரியாமல் பார்த்தோம். இன்னும் க்ரௌடு இன்னும் என்ஜாய் ஸ்டார்ட் ஃபுல்லு தாங்க. அதுவே எங்களுக்கு ஹாப்பி தான். அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? பையன் இந்த வயசுல நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ஃபீல்? அதுக்கு எல்லாரும் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேம். இந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்ட்டு. படமும் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப சந்தோஷம் தான். தம்பி வீட்டுல எப்பவுமே சேட்டை பண்ணிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படிதான் இருக்கும். பட் இப்ப தம்பியை ஸ்கிரீன்ல பாக்குறதுல வெளியில இருந்ததுக்கும் சினி ஃபீல்டுல பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கும். வெளியில அவன்கிட்ட சொன்னது இல்லை, ஏன்னா சொன்னா திமிர் அதிகமாயிடும். அதனால இப்பதான் சொல்றேன். யார் அதிகமா சண்டை போடுவார் 2 பேர்ல? ஏன்? அவன் ஏதாவது கடுப்பேற்றுற மாதிரி பண்ணுவான், நான் ரொம்ப கத்திடுவேன். அதான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே எதனா? ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் அந்த மேட்ச். நான் ஆர்சிபி ஃபேன், அவன் சிஎஸ்கே ஃபேன். அதனால அதுல இருக்கிறது கொஞ்சம் இது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டா யார் எப்படி சமாதானப்படுத்துவீங்க? அவங்க காலையில் 5:30 மணி காலையில் ஒர்க் போயிடும், 7 மணிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலுக்கெல்லாம். ஆனால் காலையில ஏந்து இவங்க பண்ற சால்வ் பண்ணுறதுக்குள்ள எங்களுக்கு பாதி உயிர் போயிடும். 2 பேருமே ஸ்கூலுக்கு போக கொஞ்சம் இது பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஸ்கூல்லயும் போட மாட்டாங்க. இந்த டிவி ரிமோட் இந்த பொம்மை சேனல் அந்த கிரிக்கெட் சேனல். அவரு இதுதான் போட்டு வேற ஒண்ணு மத்தபடிலாம். 2 பேர்ல யார் நல்லா படிப்பா, ரேங்க் எடுக்கிற ரேங்க் ஹோல்டர்ஸ்? கமலேஷ் தான். இப்போ உங்க ஃபேமிலி சைட்லயும் சரி, ரிலேட்டிவ் சைட்லயுமே சரி, பையனோட வளர்ச்சியை பார்த்து பாசிட்டிவா தட்டி கொடுத்து இன்னும் பண்ண சொல்லுங்கன்றவங்க இருந்தாலுமே, இன்னொரு சைடு படிக்கிற வயசுல இப்போ ஏன் மூவிஸ், இப்போ இந்த டைம்ல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணலாமே, அது மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நினைச்சுன்னா சார் விஜய் விட்டா படிப்பு எப்படி இதுவாயிடும் சொல்லுவாங்க. நான் சொன்ன படிப்பு நான் படிச்சிருவாங்க. அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. மற்றபடி அவனுக்கு அந்த டேலண்ட்டு கடவுள் கொடுத்தது அது நம்ம. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஐயப்ப பக்தர் தான். நான் தீவிர ஐயப்ப பக்தர் தான். அந்த ஐயப்பன் நம்புகிறோம். அந்த ஐயப்பன் நான் என்னெல்லாம் சின்ன வயசு ஆசைப்பட்டேன்னா அது கமலேஷ் என் பையனுக்கு அது ஈஸியாக கிடைக்குது. அது எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க கிட்ட நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த மாதிரி படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல? இப்போ அது அவன் பண்ணிடுவான். அது நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்ல தேவையில்லை. அவனுக்கே அந்த எக்ஸாம் எழுதுனா அவனே காலையில் எழுந்து படிப்பான். அதே அவன் படிப்பான். அப்போ 5 மணிக்கு இப்போ பண்ணுவான். நான் சொன்ன அவசியம் இல்லை, அவனே பொறுப்பாக படிச்சான். அதனால தான் என் ஸ்கூலில் HM சப்போர்ட் பண்ணுறான். யாருக்குமே சட்டுன்னு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிது. நயன்தாரா மேம் முன்னாடி நயன்தாரா மேம் பற்றி அப்படியே பாடினீங்க. இப்போ அந்த பாட்டை எனக்காக பாடி காட்ட முடியுமா? ஹாப்பிலாம் நீ இருந்தா
உன்னை ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம் ஃபேஸு ரெட்டு ரோஸு நீ நடிச்சா செம்ம மாசு இப்போ பாடுறேன் கம்மலேசு. அப்போ வந்து ஆன் ஸ்க்ரீன் எங்களுக்கு காமிச்ச வரைக்குமே மேம் வந்து உங்களை வந்து ஹக் பண்ணாங்க, கிஸ் பண்ணாங்க, அனிருத் சார் ஹக் பண்ணாங்க, கிஸ் பண்ணாங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் எதுனா உங்ககிட்ட அவங்க பேசினாங்களா? அதை பற்றி என்ன ஷேர் பண்ண முடியும்? மேம் ஒன்று சொன்னது எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு எல்லா இதுலையும் சொல்லுவாங்க. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது மேம் சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் ரீசெண்டாக அப்போ மீட் பண்ணது, மேம் மீட் பண்ணி பேசினது உண்டு? காத்தோ 2 காலில் மீட் பண்ணேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? அப்போ பார்த்தது அதோட இப்போ பார்க்குறோம். மேம் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. உங்கள் பையன் வந்து எப்படி சேட்டை பண்ணுற பையனா? ஆமா, ரொம்ப சேட்டை பண்றேன். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில் மக்களும் பண்ண மாதிரி அதே மாதிரி? ஆமா, அதோட டபுளா தான் பண்ணுவான் வீட்டுல. உங்க பையன் சின்ன வயசுல இருந்து ஒரு சிங்கர் அப்படிதான் எங்க எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல தெரிஞ்சிச்சு. பட் போக போக அவருக்குள்ள ஆக்டிங் இருக்குன்னு எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு? பாடிட்டு இருக்கும் போது தான் ராட்சசி படத்துல இருந்து டைரக்டர் கால் பண்ணி கூப்பிட்டாங்க அந்த ஆடிஷனுக்கு. அப்பதான் போனோம். போயிட்டு அங்கேயும் நாங்க சொல்லிட்டோம், ஃபைனல் முடிஞ்சிட்ட பிறகு நாங்க வரோம். அப்போ ஃபைனல் போயிட்டு இருந்தது சரிகமாப்பால. அது முடிச்சிட்ட பிறகு நாங்கள் வரோன்னோம். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, அவங்களே திருப்பி கால் பண்ணாங்க, முடிஞ்சிச்சுல நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ என்னவோ ஜோதிகா மேம் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஓகே சொல்லிட்டோன்னே உடனே அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சாண்டா. எங்கள் அண்ணன் என்கிட்ட பர்டிகுலராக இன்னொரு விஷயம் பண்ணுவான், எனக்கு இது பிடிக்காது ஆனால் அதை தான் அவன் பண்ணுவான். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காததை அவர் பண்ணுவாரா? நிறைய பண்ணுவான். எனக்கு இந்த மாதிரி பொம்மை சேனல் பார்த்துனே, டிவி நான் பார்த்துனே இருக்கும்போது அதை மாற்றினாலாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் அவன் தான் பண்ணுவான். ரிமோட் என் கையிலேயே இருக்கணும், ஆனால் அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். ரிமோட் அவன் கையிலேயே இருக்கணும். நான் அதாவது கேட்டால் அவன் நடிப்பான். இதான் சான்ஸ் அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான். அக்கா இவ்வளோ உன்னை பற்றி சொன்னாங்கல்ல, இப்போ நீ சொல்ல, அக்கா என்ன பண்ணுவான்? எது கேட்டாலும் கத்துவா, ரொம்ப கத்துவா. ஆனால் இங்கே எப்படி எவ்வளோ சைலண்டாக இருக்கு, ஆனால் வெளியே போனால் சைலண்ட் ஆகிடுவா. நான் அவள் கத்துனானா நான் சொன்னேனே அது மாதிரி கத்துவா. அதனால் அது பிடிக்காது, எனக்கு கத்துறது எனக்கு பிடிக்காது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்? மேம் டான்ஸ் ஆனது அந்த டே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மேம் டான்ஸை பார்த்துட்டே ரொம்ப ஜாலியாக, மேம் நல்லா ஆடுவாங்க. அதான் அந்த டான்ஸில் கடைசியாக பார்த்து மேம் ஆண்டது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் அந்த செட்டே ஜாலியாக இருந்துச்சு. அண்டு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வீட்டில் துருன்னு விளையாடிக்கிட்டே இருக்கான், அங்கே செட்டுக்கு போயிட்டு அவங்க சொல்கிறது கரெக்டாக கேட்குறான். வீட்டில் தான் நீ சொல்கிறதே கேட்க மாட்டேன்ற, வெளியில் போனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறது, அது மாதிரி என்ன பேசியிருக்கீங்களா? ஆனால் நடிப்பான், அப்படியே ஆக்டிங் பண்ணுவான். அங்கே எப்படி ஆக்டிங் பண்ணுறான்னா வீட்லேயும் அதே மாதிரி நிறைய ஆக்டிங் பண்ணுவான். அடிக்கிறதுக்கு முன்னாடியே அழுவான், கத்துவான், ஒரு மாதிரி பண்ணுவான், அதெல்லாம் நிறைய பண்ணுவான். அதான் சொல்லுவேன், அங்கே போயிட்டு நீ இந்த மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. என்ன ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி பண்ணிட்டான்? இப்போ எங்கள் அம்மா கேட்டீங்கன்னா எங்கள் அம்மா 1000 சொல்லுவாங்க. எங்கள் அண்ணாவோட மண்டையில் வந்து கோகுல் சேனல் பாட்டிலாம் போட்டு அடிச்சிருக்கேன் நான் சின்ன வயசில். அந்த மாதிரி என்ன ஒரு சம்பவம்? எங்கள் அக்கா காதில் வந்து ஒரு வாட்டி எங்கள் அக்கா கூட உட்காந்துருக்காங்க. அவங்க நான் பெல்ட்டி அடித்து அவங்க என் மண்டை போய் எங்கள் அக்கா காதில் பட்டு காதில் இப்போ கூட கம்பல் போடல. அதுதான் நான் கேட்டேன், இல்லையா கம்பல் போடல? இவனால தான் அதுவும் கம்பல் அப்படியே ரவுண்டாகி என்னால் தான் ஆச்சு. அப்போ கூட அன்னைக்கு நானும் எங்கள் அக்காலாம் வந்து சாமி ரூம் போய் விபூதிலாம் வச்சுட்டு பூ புரண்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஆச்சரிக்கிட்ட போய் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் போகிறப்ப வரப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? அண்ட் டீச்சர்ஸ் அவங்கள எப்படி பேசுவாங்க? ரொம்ப சூப்பராக பண்ணுற, என் பையனுக்கும் சான்ஸ் தான் சொல்லு அப்படின்றாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. நானே கஷ்டப்பட்டு தான் போகிறேன். அது எல்லாருமே டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ உனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா எத்தனை நாள் முன்னாடி இருந்தே நீ வந்து ஸ்டாப்லாம் பண்ண மாட்டான், வெறும் எக்ஸாம் டைம் தான் போகாத இருப்பான். இப்போ நாளைக்கு எக்ஸாம்னு இன்னைக்கு வரைக்கும் போவேன். நாளைக்கு எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் தான் போகாமல் இருக்கும். படிக்கிற டைமிங் எப்படி? இன்னைக்கு எக்ஸாம்னா அன்னைக்கு காலையில் எது படிப்பேன், இல்லை அன்னைக்கு நைட் படிப்பேன். சொல்லுவாங்களே சிலபஸ் இவ்வளோ இருக்கும், அது ஃபுல்லாக நீ கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டே எல்லாம் டெஸ்ட் எழுதி எல்லாம் படித்ததுனால ஈஸியாக இருக்கும். உங்கள் பையனை நீங்கள் ஆல்ரெடி வந்து பெரிய திரையில் பார்த்துட்டீங்க. இன்னும் என்ன மாதிரியெல்லாம் உங்கள் பையனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? ஹீரோ தான். ஹீரோ டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால டான்ஸர் நல்லா இதுவாகும். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நெகட்டிவாக என்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து பதில் சொல்லிடுவோன்றீங்க. இதை வந்து பசங்களை அஃபெக்ட் பண்ணாமல் வச்சுக்கிற அளவுக்கு பார்த்துக்கிறது பேரண்ட்ஸோட கடமை. ஸோ நீங்கள் அது எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்காக எஃபர்ட் போடுறீங்க? அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி சொல்கிறாங்க கொள்கிறாங்கன்ட்டு. இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்க எதிர்க்க இவன் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணணும். படிப்புலேயும் நல்லா படிக்கணும், ஆக்டிங்கும் நல்லா பண்ணணும். அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும். அதனால் அப்படி மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்னன்னா பையனை இதே மாதிரி நடிக்க வைக்கணும் அதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து இல்லை வேண்டாம், யாருன்னா எதனா சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது, அவங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடிக்க விடலாம். இதில் தப்பு ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு இருக்குது, அதனால் அவன் எப்படி வேணாலும் பண்ணால் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது பண்ண, படிப்பு தான் மட்டும் இல்லை, எல்லாமே நடிப்பு இருந்தால் கண்டிப்பாக பண்ண வைக்கலாம். அது நல்லது தான். ஏன்னா அவன் வந்து எங்கள் ஃபேமிலியே ரன் பண்ணுறான். அதனால் வந்து கமலேஷ் வந்து ஒரு இது எங்களுக்கு. கமலேஷோட ஃபர்ஸ்ட் சேலரின்னு எடுத்துகிட்டு வரப்போ நீங்கள் வந்து கமலேஷ் வந்து பிறந்தப்போ என்ன நினச்சிருப்பீங்கன்னா
ஓகே அவனுக்கு படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு மேரேஜ் அந்த மாதிரி அவங்க லைஃப் போயிடும். ஆனா சடனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி அவன் அதை கொடுத்துருக்கான், சிங்கிங் அது எல்லாமே போயிருக்கான். ஜி தமிழ்ல நடந்திருக்குது அந்த 2 lakhs வின் பண்ணது. அப்போதான் வந்து நான் தாலி சரடு வாங்கினது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ்ல. ஏன்னா வந்து அவன் ஒரு லெவலுக்கு வந்து ஆமா, அப்ப நாங்க கஷ்டமா தான் இருந்தோம். அந்த பேமெண்ட் வந்து தான் நாங்க வந்து கொஞ்சம் எங்க வாழ்க்கையே மாறுச்சுன்னா அவன் ஜி தமிழ் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஆக்டிங்ல எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கையே மாறுச்சு. 4 பேர் 4 விதம்ன்றவங்க தான் நம்ம ரிலேட்டிவ் சைட்லயும் இருப்பாங்க, நம்மளுக்கு சுத்தி இருக்கவங்களுமே இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம இப்ப பெருமையா வாழ்ந்து காட்டுறப்போ அது வந்து வேற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்ல? எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து சின்ன 5 வயசுலயே நம்ம லட்சக்கணக்கான குழந்தை சம்பாரிச்சு கொடுக்குதுன்னா அது பெரிய விஷயம்தான். அது எல்லாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும், அதே மாதிரி நான் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.